என்னாகமம் 11:4-15 வரை. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதை எம்மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசல்களில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமுமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். If you treat me like this, please kill me now here. என்னைய இப்படி நீங்க நடத்துறதா இருந்தா இப்பொழுதே இங்கேயே என்னை கொன்று போடும். யார் சொல்றா? The greatest leader மோசே. கர்த்தரால் அழைக்கப்பட்ட மோசே சொல்றாரு, ஆண்டவரே என்னைய இப்பொழுதே கொன்று போட்டுருங்க. வேலையை விட்டு போறேன்னு சொல்லல. பாஸ்டர் வேலையை விட்டு போறேன்னு சொல்லல. இந்த வேலை வரல, நான் ரிசைன் பண்றேன், ரிசிக்னேஷன் லெட்டர் ஆண்டவே இன்னொரு நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க வேற ஆளை பாருங்க சொல்லல. நான் வேற வேலை பார்க்க போறேன்னு சொல்லல. போதும், முடிச்சிருவோம், என்னைய முடிச்சிருங்க. அதாவது நம்மளை மக்கள் நிராகரிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நேற்று பார்த்தேன். நம்ம இந்த மார்னிங் டிவோஷன்ல நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல நம்ம இருக்கணும். நம்ம அவர்கள் முன்பாக குற்றம் சாட்டப்படாதபடி வாழணும். நம்ம ஒரு உண்மையும் உத்தமமா கர்த்தருக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் இருக்கணும். ஆனா மக்கள் நம்மளை எந்த அளவுக்கு துரத்துவாங்க, எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னா, மோசே சொன்ன மாதிரி, போதும் ஆண்டவரே இப்பொழுதே நான் பரலோகம் வந்து விடுகிறேன், என்னை போட்டு தள்ளி விடுங்கள். அதாவது நம்ம ஒரு மலை அனுபவம், உயர்ந்த அனுபவம், கர்த்தரோடு இருக்கக்கூடிய அனுபவம், கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு ஒரு அருமையா அப்படி ஒரு உன்னதமா இருக்கக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. இன்னொரு நேரம், என்ன வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஏன் என்னை யாருமே புரிந்து கொள்வதில்லை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை என்று சொல்லக்கூடிய இரண்டும் உண்டு. ஒரு பர்வத அனுபவம் உண்டு, ஒரு பள்ளத்தாக்கு அனுபவம் உண்டு. இந்த இரண்டுக்கும் நடுவில் கர்த்தரோடு வாழ்வதுதான் ஒரு ஊழியனோட வேலை. மோசேயினுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்வது என்ன? இங்க மறுபடியும் மக்கள் ஒரே கம்ப்ளைண்ட் தான், வைனிங் அண்ட் கம்ப்ளைனிங்.
நொய 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 நொயன்னு அழுது அழுது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதான் வேலை. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா வந்தது. கொரோனா முடியும் காலகட்டத்தில் இந்த மேலை நாடுகள்ல, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா தேசத்துல நிறைய வேலைகள் இருந்துச்சு. அதுலயும் விசேஷமா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 விதமான வேலைகளுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கப்பட்டு அட்வர்டைஸ் பண்ணப்பட்டது. யாருமே போக மாட்டேன்ட்டாங்க. என்ன வேலை? அவங்கள புதைக்கிறது, அவங்கள எடுத்து போடுறது, இந்த கிளீன் பண்றது, அந்த சானிட்டரி ஒர்க்குக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆயத்தமா இருந்தது. யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன வருது? மக்களுடைய தேவையில்லாத காரியங்களை அள்ளி போட வேண்டிய ஒரு கட்டாயம். போதகர் வேலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். யாரு என்ன சம்பளம் கொடுத்து என்ன இது பண்ணாலும் வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு பிரச்சனை? இங்க உட்கார்ந்துருக்க பாதி பேர் நம்ம எதுக்கு ஊழியம் தொடங்கணும், இப்படியே நம்ம போய் அங்கங்க ஏதாவது பிரசங்கம் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிருவோம். என்னத்துக்கு எதையாவது தொடங்கி நமக்கு பிரச்சனை நமக்கு ஒரே பஞ்சாயத்தா வந்துடும், அதனால நம்ம இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை ஊழியத்துல இருக்கவங்க நீங்க என்ன நினைப்பீங்க? இங்கெல்லாம் கேட்கும் போது நல்லாதான் இருக்கு, கர்த்தர் அதிசயம் செய்யும் போது நல்லாதான் இருக்கு, அற்புதம் செய்யும் போது நல்லாதான் இருக்கு. ஆனா என் கையிலே உதவி பற்றி என் கூட வந்த மக்கள் என்னைய நோக்கி திரும்பி கல்லெடுத்து எரியும் போது என்ன தோணுது? இப்ப ஆண்டவர் மோசேயை வேலைக்கு கூப்பிடுறார். யாத்திராகம் 3வது அதிகாரத்துல கூப்பிடும் போது என்ன சொல்லி அழைக்கிறாரு? 3 காரியம்தான். 3 காரியம்தான். நீ பார்வோன்ட்ட போ, என் ஜனங்களை விடுவின்னு சொல்லி அவங்கள எங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டுவா. நீ போ, பார்வோன்ட்ட பேசு, என் மக்களை கூட்டுவா. கர்த்தர் என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தர் எகிப்தியனை பத்தி சொன்னாரு. தேவனாகிய கர்த்தர் பார்வோனை பத்தி சொன்னாரு. ஆனா அந்த பொல்லாத கிறிஸ்தவங்களை பத்தி சொல்லல. ஹலோ, எகிப்தியர்களை பத்தி சொன்னாரு, ஜனங்களை பத்தி சொல்லல. அண்ணே அக்கா, ஆண்டவர் ஜாப் அட்வர்டைஸ் பண்ணும் போது என் ஜனங்களை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு தலைவன் தேவைன்னு சொல்லி வேலைக்கு ஆள் எடுக்கும் போது சரியா சொல்லலைங்க. நீ எடுத்துட்டு போற ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களையும் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி முதலே வேலைக்கு கூப்பிடும்போது சொல்லல. அவரும் கூடுமானவரை தட்டி பார்த்தாரு. இனி போடா, ஜனங்களை கூப்பிட்டு பாலுந்தேன்னு ஓடுற தேசத்துக்கு கூட்டு வாடான்னு சொல்லும் போதே அந்த வேணாம், திக்குவாய், எனக்கு சரியா பேச வராது, அதுன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. ஆனா அவர் என்ன சொல்லலைன்னா, நீ இந்த மாதிரி ஜனங்களை ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி ஜனங்கள் இருப்பாங்கிறது சொல்லல. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல. மோசே, ஆண்டவரே என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடி, இப்ப நம்ம ஏதாவது சொன்னோம்னா என்ன கேட்கிறான்? ஜேடியை கொடுங்கன்னு கேட்கிறான். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன? நான் என்ன வேலை செய்யணும், எத்தனை மணிக்கு வேலைக்கு தொடங்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், என்ன செய்யணும், எத்தனை ப்ரோக்ராம் பண்ணணும், இல்ல எத்தனை இது பண்ணணும் சொல்லுங்கன்னு கேட்கிறான். இப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டா என்ன? மோசே என்ன சொல்லுவாரு? இந்த பாருங்க, நீங்க என்கிட்ட சொன்னது பார்வோன்ட்ட போங்க, போயிட்டேன், ஜனங்களை கூட்டுவாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டேன், பாலும் தேடுறவனுக்கு கானான் தேசத்துக்கு கூட்டு போச்சோன்னீங்க, நான் கூட்டு போறேன், இவங்க வரமாட்டீங்க, நான் என்ன செய்ய முடியும்? ஏன் வேலை அதானே. இப்ப நம்மளையும் கூடும்போது, ஆண்டவர் கூடும்போது ஃபுல்லா சொல்றது இல்லை. ஏன்னா முதலே சொன்ன என்ன ஆயிரும்? மனம் ஒடிந்து போய்விடும். மோசே மாதிரி நம்மளும் சாக்கு சொல்லிட்டு உட்காந்துருவோம். இங்க ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்றாங்க? கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? என்ன எப்ப பாரு இந்த மண்ணா,
இந்த மன்னாவை கொடுத்து கொடுத்து மன்னா இட்லி, மன்னா தோசை, மன்னா பிரியாணி, மன்னா ரவா இட்லி, மன்னா உப்புமா, மன்னா இதுன்னு சொல்லி இந்த மன்னாவா போடுறாரு. நமக்கு மன்னாவா சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. ஆனா முத இந்த மன்னா வரும்போது எப்படி இருந்துச்சு? யாத்திராகம் 11:31 சொல்லும் போது அது எப்படி இருந்துச்சான்? என்கிட்ட பணியாரானுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்களேன். யாத்திராகம் 16:31 கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு. அதாவது அப்படி இட்லிக்கு நம்ம வேற வேற நடிகைகள் பேரெல்லாம் வச்சு இட்லி கொடுக்குறானுங்கல்ல, அந்த மாதிரி அப்படி வெண்மையா கொத்தமல்லி மாதிரி இருந்துச்சான். அவ்வளவு பார்க்கறதுக்கே இதா. அது மாத்திரமல்ல, ருசி தேனிட்ட பணியாரம், பேன் கேக் வித் மில்க் அண்ட் ஹனி, அந்த மாதிரி அப்படி ஒரு டேஸ்டா இருந்துச்சு. ஆனா என்ன ஆகுது? டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ என்ன மண்ணா? எப்படி என்ன மண்ணா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். முத கர்த்தர்ட்ட வரும்போது இருந்த தாக்கம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கா? முதலாய் கர்த்தருடைய வார்த்தையை ருசித்து பார்த்த போது உங்களுக்கு இருந்த அதே அந்த ஒரு தாக்கமும் அந்த ஒரு பிரமிப்பும் அந்த ஒரு காரியம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கா? அதாவது நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தரை குறித்த பிரமிப்பும் கர்த்தரை குறித்த காரியமும் நமக்கு மிக பெரியதாக தெரிய வேண்டுமே ஒழிய சிறியதாக தெரியக்கூடாது. ஃபெமிலியாரிட்டி பிரிங்ஸ் கண்டெம்ட் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ அவர் வாழ்ந்த காலத்துல மீதி பேர் எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனா ஒரு சொந்த ஊர்ல ஒண்ணு கூட செய்ய முடியல. எப்படி? கலிலேயா பகுதி முழுவதும், தெக்கப்போலி என்று சொல்லக்கூடிய 10 பட்டணங்கள் உள்ள தேசத்திலையும், எருசலேம் யூதேயா எல்லா இடத்துலயும் நடக்குது. நாசரேத் ஊர்ல மட்டும் ஒரு தலைவலி கூட போக மாட்டேங்குது. என்ன அவங்க என்ன சொல்றாங்க? இவர் யாரு? நம்ம யோசேப்பின் புதல்வன் தானே, இவர் சகோதரர்கள் நம்ம மத்தியில இருக்காங்க தானே, ஏப்பா நீ தானப்பா, இப்பா நீ தானப்பா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரன் தாயை போல இருக்கணும், தகப்பனை போல இருக்கணும். ஆனாலும் அது என்ன பண்ணிடக்கூடாது? கர்த்தரை குறித்த ஒரு தாக்கத்திலையும் கர்த்தரைக்குரிய காரியத்திலையும் எந்த ஒரு நேரத்திலையும் என்ன பண்ணிடக்கூடாது? அதெல்லாம் ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்த ஒரு உதாசீனம் வந்து விடக்கூடாது. எத்தனை முறை நீங்க இந்த பைபிள் வாசிச்சாலும் எப்ப எடுத்தாலும் முதலாய் வாசிப்பது போல நீங்க வாசிக்க கற்றுக்கணும். எப்ப கர்த்தருடைய சமூகத்துல வந்தாலும் நான் அப்பிரயோஜனமான ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க ஜெபம் பண்ணி நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில கொடுத்திருப்பாரு, ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்திருப்பாரு. ஆனா என்ன பண்ணிடக்கூடாது? அடுத்த முறை ரொம்ப அசால்ட்டா ஆண்டவரே அப்படின்னு போயிடக்கூடாது. இல்ல நீங்க என்ன வந்துடக்கூடாது? ஒரு மிதமிஞ்ச காரியத்துல வந்துடக்கூடாது. ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சு? நாங்க தினசரி சாப்பிடுறோம், அதனால இட் இஸ் ஓகே. நான் நிறைய முறை பார்த்திருக்கேன், 1-2 இல்ல, அநேக முறை பார்த்திருக்கேன். முதல் முறை வரும்போது பாப்பான் அப்படி ஒரு பிரமிப்பா வந்து சொல்லுவான், அண்ணே கர்த்தர் என்னோட அப்படி இடைப்பட்டார் இன்னைக்கு, அவ்வளவு அருமையான வசனங்கள் என்னை அப்படியே தாக்குச்சு, என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிரசங்கம் அப்படின்னு சொல்லி. அடுத்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் லாங்கா போயிருச்சுனே. நம்ம ஹீட்டர் இருக்குல்லனே, அந்த இடத்துல சரியா இந்த ஹீட்டர் மட்டும் ஒர்க் பண்ணலனே, அதனால சர்ச்சில் எங்க சர்ச்சில் எல்லாம் ஹீட்டர் போட்டால் தான் உட்கார முடியும், ஏன்னா எப்பயும் குளிர் தானே செய்யுது. அந்த ஹீட்டர் அந்த இடம் சரியா இல்லைனே, அதனால அந்த பக்கத்துல நீ எங்க உட்கார்ந்துருந்த, நான் அந்த பக்கம் உட்கார்ந்துருந்தேனே.
கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அது நான் ஆன்லைன்ல பாத்துக்கிறேனே, பிறகு ஆன்லைன்ல பாத்துக்கிறேன். என்னாச்சு? அதே கர்த்தரோட வார்த்தை தானே, அதே இதுதானே. என்ன போச்சு? ஏன் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் இல்லாம போகுது தெரியுமா? நான் மன்னன் தானே. இது நம்ம வந்து ஜனங்களை பார்க்கிறோம், நமக்கு இதே இது வந்துடும். நான் அதை வந்து ஜனங்களுக்காக சொல்ல, நமக்கு சொல்றேன். இப்ப நம்மளும் வந்து சரி, இன்னைக்கு என்ன யோவான் 4வது அதிகாரமா, பாவம் சமாரிய ஸ்திரீ அந்த அம்மா வச்சு இது பண்ணிடுவோம். இப்ப என்ன, ஓகே, இப்போ ஒரு மெசேஜ் சொல்றாங்களா, டக்குன்னு என்ன சொல்லலாம்? நம்மளும் என்ன கிளி ஜோசியக்காரிய மாதிரி, ஓகே இன்னைக்கு கர்த்தர் இதை பத்தி பேச சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா? சிந்திச்சு பாருங்க. நம்ம இந்த கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கும் போது, மன்னா எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கக்கூடியதா இருக்கு. அந்த வார்த்தைய நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம்? இந்த பொக்கிஷம் போல, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தை இல்லாம என்னால போக முடியாதே, எனக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை வேணும், என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு அருமையானவர்களே, நீங்க பிரசங்கம் பண்றவங்களா இருந்தா ஒரு நாளும் உங்க வேத வசனத்தை பிரசங்கம் பண்றதுக்காக படிக்காதீங்க, உங்க வாழ்க்கைக்காக படிங்க. உங்க வாழ்க்கைக்காக படித்து விட்டு அதற்கு பின்பாக உங்க வாழ்க்கையிலிருந்து பிரசங்கம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றது என்ன 11வது அதிகாரம், ஆனா இது என்னுடைய பைபிள் ரீடிங் கிடையாது, என்னோட போர்ஷன் வேற, என்னுடைய ரெகுலர் ரீடிங் வேற. நான் கொலோசையர் படித்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு நம்ம படிக்கிறது என்னவோ அதை நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லணும். இன்னைக்கு நான் எடுத்து காலையில பைபிள் வாசிச்சேன், எனக்கு இந்த வசனம் வந்துச்சு, அதை பிரசங்கம் பண்றேன், பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா என்னன்னா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? பிரதானமா இந்த வார்த்தையை நான் வாசிப்பது நான் கர்த்தரை அறிந்து கொள்ள, நான் கர்த்தரோடு சஞ்சரிக்க, நான் கர்த்தரோடு வாழ்ந்து கொள்ள நான் அவர்கிட்ட வர்றனே ஒழிய மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அல்ல. அது 2வது தான். ஏன்னா தினசரி நம்ம பைபிள் வாசிச்சு எனக்கு இது தெரியும் அது தெரியும் சொல்றதுக்கு போறதுக்கு இல்ல. நிறைய நேரங்கள்ல நீங்க பார்த்திருக்கீங்களா, கணவன் மனைவி சபைக்கு வரும்போது மனைவி பைபிள் எடுத்து வர, கணவன் பைபிள் எடுத்து வர மாட்டார். கணவன் வந்து எப்படி உட்கார்ந்துருப்பாரு? இப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. மெசேஜ் கேட்கும்போது, பேசுங்க பாக்குறேன். அப்ப என்ன, உங்க பைபிள் அந்த வசனத்தை பாருங்கன்னு சொன்னா அங்க ஒய்ஃப் இடிப்பாங்க. என்னன்னு அப்படி அவங்க பைபிளை காட்டுவாங்க. இவரு பைபிள் பார்த்துட்டாராம். யோசிச்சு பாருங்களேன். நான் எங்க சபையில எப்பயுமே சொல்லுவேன், பைபிள் இல்லைன்னா சர்ச்சுக்கு வராது. ஒரு நோட் புக்கும் பேனாவும் பைபிளும் எடுத்துட்டு வா. உனக்கு என்ன கர்த்தர் சொல்றாரோ அதை எழுது, நீ உன் நோட்ல எழுது. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, நான் உன்னை சிந்தித்து கொண்டு இன்னொன்னு பேச முடியும், ஆனா உன்னை சிந்தித்து கொண்டு இன்னொன்னு எழுத முடியாது. எதுக்கு எழுத சொல்றோம்? உங்களுடைய சிந்தையில வந்து உங்களுடைய எண்ணங்கள்ல வந்தாதான் நீங்க எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. எழுதுனா உங்களுக்கு மறக்காது. அப்ப நீ வந்து நீ பைபிளை படிக்கும் போது நீ எப்படி படிக்கிற? ஒரு பேனா, ஒரு பேப்பரு, ஒரு நோட் புக் கையில வச்சிருக்கியா? கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறாரு, இன்னைக்கு என்ன சொல்றாரு, எழுதி வைக்கிறீங்களா? சீரியஸா அதை பண்றீங்களா? இல்ல மன்னா மன்னா அப்படிங்கிற காரியத்துல இருக்கிறோமா? என்ன மன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அதானே சொல்றாங்க, நாங்க எப்படி மன்னா 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 அப்படின்னு சொல்லக்கூடிய காரியமா இருந்தோம். ஆனா இந்த மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றத நிறுத்தவே இல்லை. கம்ப்ளைண்ட் பண்றது நிறுத்தவே இல்லை. யாத்திராகம 14வது அதிகாரத்துல சிவந்த சமுத்திரத்தை கடக்குறாங்க. கடந்து இந்த பக்கம் வந்த உடனே என்ன, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. எகிப்துல கல்லறை இல்லை, நான் எங்களை கூட்டு வந்த. அடுத்து 16வது அதிகாரத்துல சாப்பாடு இல்லை,
மறுபடியும் கம்ப்ளைண்ட். இங்க 11வது அதிகாரத்துல இந்த கம்ப்ளைண்ட், மறுபடியும் தண்ணி இல்லை, சாப்பாடு என்ன மீட் இல்லைன்னு. 12வது அதிகாரம், கர்த்தர் உன் கூட மட்டும் தான் பேசுவாரா? ஏன் நீ மட்டும் தான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணுமா? நான் பண்ணக்கூடாதா? உங்க கூட மட்டும் தான் பண்ணுவாரா? 18வது அதிகாரத்துல என்ன, 18வது அதிகாரத்துல ஒரு 250 பேர் சேர்ந்து நின்று மொத்தமா மோசேக்கு எதிராக வரக்கூடியது. எப்பவுமே அந்த மக்களுக்கு வந்து என்ன, ஒரே கம்ப்ளைண்ட் 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 கம்ப்ளைண்ட். ஒரே எப்பா பாரு புலம்பல், எப்பா பாரு அவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. தயவு செய்து இப்படிப்பட்ட மக்களோடு இருக்கிறத குறைச்சுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கிற ஆள் உங்க பக்கத்துல வந்து எப்பா பாரு கம்ப்ளைண்ட் சொன்னான்னா, ராஜா அங்க பாரு, நீ கம்ப்ளைண்ட் சொல்றதா இருந்தா வேற யார்ட்டையாவது சொல்லு, என்கிட்ட கர்த்தர் செஞ்ச நன்மையை மாத்திரம் சொல்லு. ஏன்னா என்ன ஆகும்னா, நீங்க யாரு கூட இருக்கிறீங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அது தானா வந்துடும். நீங்க என்ன, ஒருவேளை உங்க மனைவியா இருந்தா இல்ல உங்க கணவனா இருந்தா அப்படி கம்ப்ளைண்ட் நிறுத்து. இன்னைக்கு ஜீவனோட இருக்கமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா, வா. என்னங்க கரண்ட் பில் கட்ட வழி இல்லை, ஒரு நிமிஷம் இருமா. நேற்று ராத்திரி படுக்கைக்கு போனதுல பல லட்சம் பேர் இந்த நாளை பார்க்கல. இன்னைக்கு நீ நான் ஜீவனோட இருக்கமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சரி, உன்னால என்னால பார்க்க முடியுதா? வா, கர்த்தருக்கு பார்வைக்கு நன்றி சொல்லுவோம். உன்னால என்னால பேச முடியுதா? வா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உனக்கு காது கேக்குதுல? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வா, உனக்கு நீ காலையில டாய்லெட் போச்சுல, எனக்கு போச்சுல, வா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதுல எது வேலை பார்க்கலனாலும் ஆஸ்பத்திரி போயிருக்கோம். நம்மளால நடக்க முடியுதா? நம்மளால கை ஆட்ட முடியுதா? ஒரு கை வலிக்குதா? அடுத்த கையில வலி இல்லையா? நன்றி சொல்லு கர்த்தருக்கு. அண்ணே இடது கையை தூக்க முடியல, வலது கையை தூக்க முடியல, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஏன்? ஏன்னா நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களா வரும்போதுதான் இந்த கம்ப்ளைண்ட் பண்றது போகும், இல்லைன்னா போகாது. கொலோசியர் 3வது அதிகாரம் 16-17 வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்க கடவது. அது தொடர்ந்து இருக்கு அந்த வசனம். அந்த வசனம் தெரியும், 16வது வசனம் நமக்கு தெரியும். அடுத்து என்ன பாருங்க, உங்க பைபிள்ல பாருங்க. ஏன்னா நம்ம அந்த வசனம் சொல்லும் போது பாதி பேர் சொன்னீங்க இல்ல, அடுத்த தொடர்ந்து அந்த வசனம் என்ன இருக்கு? வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். யூ தேங்க் காட். எதுல கொண்டு போய் முடியணும்னா, நீங்க என்ன செஞ்சாலும் தேவனுக்கு நன்றியில கொண்டு போய் முடிக்கணும். நீங்க என்னுடைய ஜெபத்தை கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் எப்பவுமே நன்றி சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். நன்றி ஆண்டவரே, எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தீங்க நன்றி, எங்களை நல்லா போஷிச்சீங்க நன்றி, எங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்தீங்க நன்றி. எப்பவுமே என்னுடைய பிரேயர் எப்பவுமே நன்றி ஜெபம் தான் இருக்கும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில்களை கொடுக்குறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஏன்னா நன்றி சொல்லத்தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் என்ன சொல்லுது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் தேவ சித்தம் தேடுறீங்கல்ல, அவருக்கு நன்றி சொல்றதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப எப்பொழுதுமே நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களா இருந்தாதான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். சரியா? இப்ப இங்க வந்து மறுபடியும் அவர்கிட்ட மோசேட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப மோசே கேட்கிறாரு, கர்த்தரை அவங்கள பார்த்து சொல்றாரு. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க? தேவன் பேர்ல. ஆனா கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுக்கறாங்க? மோசேட்ட. அவங்க கம்ப்ளைண்ட் மோசே மேல இல்ல, கர்த்தர் மேல உள்ள கம்ப்ளைண்ட் யார்கிட்ட போட்டு தள்ளுறான்?
இப்போ உங்க ஜனங்கள் நீங்க போய் சுவிசேஷம் சொல்லி நீங்க ஜனங்களுக்கு போதகரா பண்ணும்போது, நீங்க ஊழியம் பார்க்கும்போது கர்த்தர் மேல அவனுக்கு கோபம் இருந்துச்சு, அவன் யார்கிட்ட காட்டுவான்? இதுவும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல. யோசிச்சு பாருங்க. மோசே அழகா கேட்கிறாரு. 12வது வசனம் பாருங்க. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ? நான் கர்ப்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இவர்களை பெற்றது நானோ? ரெண்டு சொல்றாரு பாருங்க. ஒரு தாய்க்குரியது தகப்பனுக்குரியது சொல்றாரு. நம்ம பார்த்ததுதான். ஒரு தாயை போல இருக்கணும், ஒரு தகப்பனை போல இருக்கணும். நான் கர்ப்பம் தரிச்சேனா? நான் பிள்ளை பெத்தேனா? இல்ல, கர்த்தர். அப்ப என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறாரு. அதற்கு நம்ம அவர்கள் காணக்கூடிய தாய் தகப்பனாக இருக்கிறோம். ஜனங்களுக்கு நம்ம ஜனங்கள் முன்பாக தேவனை குறித்து காணக்கூடிய மக்களா நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை அவங்க மேல காட்டக்கூடாது. மாறாக நம்ம எப்படி பண்ணக்கூடிய மக்களா இருக்கணும், நம்ம அவங்களுக்கு ஒரு தாய் தகப்பன் போல மன்னிக்க கூடியவர்களாய், அவர்களுக்கு காரியங்களை செய்யக்கூடியவர்களாய். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும்போது, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்துல 10வது வசனம் வரைக்கும் தான் எப்படி இருந்தேன் அப்படிங்கறது சொல்றாரு. ரொம்ப ஒரு அருமையான காரியம். வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 4 மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் நல்ல கவனிங்களேன், கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும், யாரு என்னன்னு நினைச்சாங்க அவரை? எத்தர்னு எண்ணப்பட்டாலும், நிஜஸ்தராகவும் உண்மையுள்ளவனாகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும், நீ எல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொன்னாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் மனுஷரால அறிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும், எப்படி சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும். ஒரு நிமிஷம் அது அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே அசைப்படுங்களேன். சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவரா? செத்தவனுக்கு உயிரோடு இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு if someone responds to the circumstances then he is living. தான் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணார்னா அவர் உயிரோடு இருக்கிறார்னு அர்த்தம். ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். இப்போ உங்களை பார்த்து யாராவது என்ன சொன்னா சாகிறவர்களாய் எண்ணப்பட்டாலும் அப்படின்னா என்ன? செத்தவன் போல இருந்தாலும் உயிரோட இருக்கிறோம். அப்ப என்ன நீ என்ன சொன்னாலும் நான் உயிரோட தான் இருக்கேன், ஆனா செத்த மாதிரி இருக்கேன். செத்த பணத்திட்ட போய் ஏன்டா அப்படி பண்ணேன்னா ஏதாவது செய்யலுமா? நீ சரியில்லைன்னு சொன்னா தெரியுமா? ஒன்னும் செய்யாது. சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கலாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும். எப்படி? எப்போது சந்தோஷம். நம்ம என்னன்னு தெரியல, இந்த கிறிஸ்டியன் லிங்கம் ஒண்ணு கத்து வச்சிருக்கோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன் பிரதர். கர்த்தர் கிருபை, அவர் சுத்த கிருபை. ஏங்க நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா சொன்னது என்ன? கர்த்தர் நீங்க என்னை ஜீவனோட வச்சிருக்காருங்க. எவ்வளவு அருமையான கர்த்தர், நல்ல கர்த்தருங்க. எப்படி இருக்கிறீங்க நீங்க? அப்படி கேட்க வேண்டியான
பாதி கிறிஸ்தவங்க இப்ப இந்த போதகர்களை பார்த்து பாதி கிறிஸ்தவன் பூரா பாத்தீங்கன்னா 6 o'clock ஃபேஸ் மாதிரியே இருக்கான். சர்ச்சுக்குள்ள வந்தா பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா, ஏதோ கர்த்தருடைய சுத்த கிருபை. ஏங்க நார்மலா பேசுங்களேன், ஏன் நார்மலா இருக்க மாட்டேங்கிறீங்க? வெளியே போனா பெக்க 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 பெக்கன்னு அடிக்கிறீங்களே, ஏன் நல்லா பேச வேண்டியதானே? இல்ல நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போற இடத்துல உங்க கூட வேலை பார்க்கிறவரு எப்படி இருக்கிறீங்கன்னா சுத்த கிருபையில் இருக்கிறேன் அப்படியா சொல்றீங்க? நம்ம சந்தோஷமா கர்த்தர் நல்லா அழகா வச்சிருக்கிறாங்க, என்ன அருமையா வழி நடத்துறாருங்க, கர்த்தருடைய பிள்ளை நானு, எனக்கு என்னங்க கவலை, நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதான் சொல்றாரு. துக்கப்படுகிறவர் என்ன பட்டாலும் எப்போதும் சந்தோஷம். நான் இன்னொரு செய்தியில சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு துக்கமா இருக்க முடியாது. நான் எப்ப போனாலும் சிரிச்சுட்டு என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படிதான் பேசுவேன். கோவம் தான் மூக்கிலே முகத்திலே தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஏதாவது சாவு வீட்டுக்கு போனோம்னா எல்லாரும் நம்ம ஊர்ல எல்லாமே அப்படியே சோகமா எல்லாம் இருப்பாங்க. அதனால என் மனைவி கூட வரும்போது சொல்லிட்டே வருவாங்க, சிரிக்காத, யாருக்கிட்டே எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்காத, கல்யாண வீட்டில் பேசக்கூடாது, சிரிக்காத சிரிக்காத சிரிக்காதன்னு சொல்லிட்டே வருவான். போட்டோ எடுக்கும்போது மட்டும் சிரிக்க மாட்டேங்கிற, சாவு வீட்டுக்கு வந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்க, சிரிக்காதேம்பாங்க. இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன போனோம்னா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா. சமீபத்தில் ஒரு சகோதரியோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அவங்க ஒரே அழுகிங்க. நான் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ஒரு பக்கத்துல வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்னு சிரிச்சுட்டு சொன்னேன். ஒய்ஃப் இப்படி அஞ்சனை, இங்க பாரு, அவர் இருந்து ஆஸ்பத்திரியில் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இதை பண்ணி அது பண்றதுக்கு இப்ப கர்த்தரோட அவர் இருக்கிறாரு, அவர் கர்த்தரை அறிஞ்ச மனுஷன், கர்த்தருக்காக வாழ்ந்த மனுஷன், கர்த்தரோட இருக்க போறாரு, ஒரு நாள் நீ நானும் போக போறோம், அவர் அங்க பார்க்க போறோம், இதை விட சந்தோஷம் என்ன அப்படின்னு. அண்ணே இருந்தாலும் வலிக்குது இல்லைன்னே, நான் இல்லைன்னு சொல்லலம்மா, ஆனா நீ யோசிச்சு பாரு, ஆஸ்பத்திரியில் உட்காந்து அவர் பாவம் அவளை போட்டு அவரை உடம்ப குத்தி கித்தி இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான காரியம். ஒரு நாள் நீயும் போத்தானே போற அப்படின்னு ஒரு விட்ட வேற பாட்டேன். ஏன்னா நமக்கு என்ன சொல்றோம், நான் கர்த்தரோட இருக்கிறதா மோடி இருப்பதுதான் பாட்டெல்லாம் பாடிடுறோம், வாடான்னா போக மாட்டேங்கிறோம். அது வயசாகி ஆஸ்பத்திரியில இருந்து கஷ்டப்படுறதுக்கு நீ போனா அப்ப கூட என்ன சொல்றோம், இல்ல இல்ல ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. அப்ப என்ன, நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க. பவுல் சொல்றாரு, நான் 3 வசனங்கள் என்ன 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனம் சொன்னாரு, அடி உத எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் நான் என்னைய பார்த்து என்ன துக்கப்படுறவேன்னு சொன்னப்படுறேன், அவங்க எல்லாம் என்ன பாரு என்ன துக்கப்படுறான்னு சொன்னாலும் நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷப்படுகிறவர்களாகவும். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் என்னைய தரித்திரன்னு சொல்றாங்க, அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும். யோசிச்சு பாருங்க, நம்ம வேலையை இதுதான், நம்ம தரித்திரம் தான், ஆனா அநேகர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறவர்கள். நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம பரலோக ஐஸ்வர்யம் எதற்கு அருகதை இல்லாத மக்கள், நம்மளே தரித்திரதா இருந்தோம், அநேகரை பரலோக ஐஸ்வர்யவான்களாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய வல்லமை பெற்றவங்களா இருக்கிறோம். ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். having nothing yet possessing all things. ரொம்ப அருமையான ஒரு பதம். ஒண்ணுமே இல்லை ஆனா எல்லாம் எனக்கு சொந்தம், நான் தேவாதி தேவனுடைய பிள்ளை, சகலத்தையும் ஆளுகிற சகலத்தையும் பண்ணக்கூடிய ஒரு தேவன், அவருடைய பிள்ளை, எனக்கு எல்லாம் சொந்தம். ஆனா இப்ப என்கிட்ட இல்லை, அதை பத்தி நான் கவலைப்படலை, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா இங்க மோசே அதுதான் சொல்றாரு, நான் இவங்களை பெற்றெடுத்தனா, நான் இது பண்ணனா, இது உங்களுடைய பிள்ளைகள், அப்ப நான் என்ன பண்றேன், நான் எனக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன, இந்த மக்களுடைய கம்ப்ளைண்ட் எனக்குள்ள வந்துருச்சு, என்னால தாங்க முடியல. மோசையை பத்தி அவங்க போடு அநியாய போடு சபையார். ஆனா மோசே எப்ப நல்லவன்னு சொன்னாங்க தெரியுமா? உபாகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களேன்.
மோசேய நல்லவன் அப்படின்னு சொன்னது எப்ப? மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். சொல்றாங்க, இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே இல்லைன்னு அவன் செத்து அவன் குழி தோண்டி கல்லறையில புதைச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. நீங்க நல்ல வேண்டும் இப்ப இருக்கும்போது சொல்லலைன்னா நீங்க செத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. மோசே அப்பதான் சொன்னாங்க. மோசே செத்ததுக்கு அப்புறம் தான் மோசேய மாதிரி இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசியே வந்ததில்லை, இவரை மாதிரி ஒரு நல்ல தலைவன் வந்ததே இல்லைன்னு. நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம இந்த சாவு வீட்டுக்கு போகும்போது பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் பார்த்த வாழ்நாள் பூரா தண்ணி அடிச்சு பொண்டாட்டியை போட்டு அடிச்சு ஊர் பூரா எல்லாருக்கும் தெரியும் அவனை மாதிரி ஒரு குடியாரம் கிடையாது, அவனை மாதிரி அடிக்கிறவன் கிடையாது. அவன் அப்பப்ப சர்ச்சுக்கு போயிருப்பான், அங்க போய் பாஸ்டர் சொல்லுவாரு, ரொம்ப தேவ மனுஷன், அருமையான தேவ மனுஷன். நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இவங்க தேவ மனுஷன், இவர் போட்டு ரொம்ப கண்பானவர் கனிவானவர். நம்ம எல்லாருக்குமே ஊரு பூரா சாட்சியா தெரியும். எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், செத்து போயிட்டாருன்னா அவரை புகழ்ந்துருவோம். உயிரோட இருக்கும் போதே அப்ரிஷியேட் பண்ண பார்த்துக்கோங்க. மோசேய உயிரோட ஜீவனோட இருக்கும் போதே அவங்க ஒரு முறையாவது சொல்லி இருந்திருக்கலாம், மோசே நீ எங்களுக்கு நான் எவ்வளவு அழகா வழி நடத்துற, எவ்வளவு அழகா காரியங்களை செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களா இருந்திருந்தா மோசே கொஞ்சமாவது திருந்திருப்பாரு, மோசே கொஞ்சமாவது கொஞ்சம் பலப்பட்டிருப்பாரு. மோசே எப்பவுமே தனித்து விடப்பட்டவர். நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க லீடர்ஷிப்ல வரும்போது, ஆவிக்குரிய தலைவனா வரும்போது நிறைய நேரங்களில் தனிமையில தான் இருப்பீங்க. கர்த்தரோட தனியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மோசே நம்ம பார்க்கிறோம், அவரால் தாங்க முடியல. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு 70 தலைவர்களை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு போடுங்க. இதே என்ன 11வது இதுக்கு பின்பாக வர 70 பேரை கூப்பிடுறாங்க. 70 பேரை கூப்பிடும் போது 68 பேர் தான் இதுல இருக்கான், 2 பேர் பாளையத்திலே இருக்கிறான். கர்த்தர் மோசேயிட்ட இருந்த ஆவியை எடுத்து 70 பேருக்கு போட்டுறாரு. ஆனா நீங்க கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன 18வது அதிகாரம் வந்தீங்கன்னா இந்த 70 பேர் ஆளே இல்லை, மறுபடியும் மோசே தனியா நிக்கிறாரு. ஹலோ, மோசே மறுபடியும் தனியா நிக்கிறாரு, 70 பேரும் காணாம போயிட்டான். ஐ ரிசைன். பாத்திருக்கீங்களா? பின்னாடி உங்க பின்னாடி போய் பேசுறவன் எப்பயுமே இருப்பான். ஹலோ, அவன் யாருன்னா உங்க கூட இருக்கவன் தான் இருப்பான். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு யூதாசு, மோசேக்கு ஒரு 70 பேரு, உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களா தான் இருக்கும். கவலையே படக்கூடாது. அவன் பேசுறான், பேசட்டும். அப்ப மோசே என்ன தனித்து விடப்பட்டவனா இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சில நேரங்களில் தனித்து விடப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், அதுக்குதான் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறோம். நீங்க என்ன பண்ணணும், ஒருவரோடு ஒருவர் உறவுல இருக்கும்போது, அண்ணே தம்பி அக்கா தங்கச்சி இந்த பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, நாங்க இப்படிதான் ஒரு காலகட்டத்தில் போனோம், கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு, உங்களுக்கு உதவி செய்வாரு, நீங்க உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், நீங்க இந்த போர்ஷனை வாசிங்க, இல்ல இந்த வசனத்தை வச்சுக்கோங்க, இதை நீங்க ஆண்டவர்கிட்ட இது பண்ணுங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோம், 2 பேரும் வாங்க உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் செஞ்சதை சொல்லுங்க, இதை என்ன செஞ்சீங்க அதை என்ன செய்ய, பாத்தீங்களா உங்களுக்கே கர்த்தர் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு, நிச்சயமா மீதியை செய்வாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க மற்றவங்களுக்கு இருப்பீங்க. ஏன்னா அது ரொம்ப அவசியம். ஏன்னா சில நேரங்களில் நம்மளை இழுக்கக்கூடிய காரியங்கள் நிறைய உண்டு, நம்மளை கீழே தள்ளக்கூடிய காரியங்கள் நிறைய உண்டு. அதனாலதான் ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை, ஒரு காட்லி கவுன்சில், ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்துல கர்த்தரோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கும்போது நம்மளை தோளோடு தோல் நின்று தாங்கக்கூடியதாக. ஒருத்தன் 1000 பேரை துரத்துவான், 2 பேரு 2000 பேர் இல்ல. அதனாலதான்
நம்ம இந்த கேம்ப் வச்சுட்டாலும் நம்ம அங்கங்க கூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு ஊர்லயும் கூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தரை தாங்கு, ஜெபத்துல தாங்குங்க, ஒருத்தரை மீட் பண்ணுங்க, நீங்க போய் அடுத்தவங்களுக்கு கோர்ஸ் எடுங்க, நீங்க போய் அவங்களுக்கு டிசைபிள்ஷிப் கோர்ஸ் சொல்லி கொடுங்க, இந்த புஸ்தகத்தை வச்சு நீங்க சொல்லி கொடுங்க. இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறோம்னா, நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பலப்படும் போதுதான் நீங்க ஒரு வல்லமையான தேவனுடைய சபையை எடுத்து கட்ட முடியும். கடைசியா எப்பவுமே கடந்த காலத்தை பத்தி பேசி உங்களை கீழே இழுக்கிற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். 4வது வசனம் வாசிங்க. இப்ப பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் போட்டிருக்கு. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் வெளியே வரும்போது கூட வேற மக்களும் வந்தாங்க. அதுலயும் ஒரு சில உள்ளுக்குள்ளேயே எப்பவுமே உள்ளுக்குள்ள குட்டையை குழப்பறவன் இருக்கதான் செய்வான். ஹலோ, இந்த குட்டையை குழப்பறவனுடைய ஒரே ஒரு தன்மை என்ன தெரியும்? அதுல அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும். எப்படி எகிப்துல கிரயம் இல்லாமல் ஃப்ரீயா கிடைச்சு பாத்தியா? அதாவது என்னன்னா, எகிப்துல அவன் அடிமையா இருந்ததை மறந்துட்டான். நல்லா நீங்க எகிப்துல அடிமையா இருந்ததை மறந்துட்டு நம்ம பழைய காலத்தை பத்தியே பேசுறான். எகிப்துல கிடைச்ச மச்சம், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரைகளையும். நாங்க முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமா? அது நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? ஒரு சபை, ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் வளருதுன்னா முதல்ல ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் இருந்தா, இந்த 10 பேர் இருப்பான் பாருங்க, முதல் 10 பேர், அந்த 10 பேர் வேறவனையும் உள்ள விட மாட்டான். அதாவது உள்ளுக்குள்ள நீங்க உங்களோட எதனால நீ ஏன்ட்டு சொல்லு, நான் அண்ணன்ட்ட சொல்றேன். எப்படி உடனே அவனே இது பண்ணான். நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க எப்ப இருந்திருக்கோம் தெரியுமா? அண்ணன் இப்படி இருக்கும்போது அவர் அரை டவுசர் போட்டதுல இருந்து எங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்வார், இவர் என்ன செய்வார்னு தெரியும். இந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி உங்ககிட்டே வரவிடாம பண்ணுவாங்க. இவன் என்ன தெரியுமா செய்வான்? பழைய காலத்தை பத்தியே பேசுவான். எகிப்துல இருந்து பாபிலோனுக்கு இதுக்கு போனாங்க, கானான் தேசத்துக்கு போனாங்க. கானான் தேசத்துல இருந்து பாபிலோனுக்கு போனாங்க. பாபிலோன்ல இருந்து திரும்பி மறுபடியும் ஒரு தேவாலயத்தை கட்டுறாங்க. தேவாலயம் கட்டி முடிச்சதும் 2 கூட்டம் இருக்கு. நீங்க பிறகு ஆகாய் தீர்க்கதரிசியும் இந்த இதை எடுத்து சகராயம் எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் சந்தோஷமா கர்த்தரை துதிக்குது, இன்னொரு கூட்டம் ஓன்னு அழுகுது. எப்படிங்க? வயசான கூட்டம் பூரா ஓன்னு அழுகுது, வாலிப கூட்டம் பூரா அப்படியே அல்லேலூயான்னு கத்துது. என்ன காரணம்னா, வாலிபர்கள்லாம் முதல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கறாங்க, ஆலயத்தை பார்க்கறாங்க, மகா சந்தோஷம். ஆனா வயசான டிக்கெட்டுக்கு பூரா அந்த காலத்துல சாலமோன் கட்டின தேவாலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த தேவாலயத்தை பாரு, இப்படி ஆயிப்போச்சே நம்ம வாழ்க்கை, கர்த்தருடைய காலம் இப்படி போயிருச்சே. என்னன்னா அவங்க பழைய காலத்திலே வாழ்றாங்க. உங்களை பழைய காலத்துக்கு கொண்டு போற ரிப்ராஃப் பீப்புள் எப்பவுமே உங்களுக்குள்ள இருப்பாங்க. அண்ணே, நம்ம அந்த சர்ச்சில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம அந்த இது பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? ரொம்ப எல்லாம் பெருசாலாம் சொல்ல மாட்டான். முன்னாடிலாம் பாஸ்டர் ரொம்ப அருமையா வைராக்கியமா பேசுவாரு, இப்ப என்னவோ கொஞ்சம் தப்பா பேசுறீங்கன்னு சொல்லவே மாட்டான். கொஞ்சம் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுவாரு, இப்ப கொஞ்சம் அப்படின்னா போதும். உங்களுக்கு என்ன வரும்? அப்ப ஏதோ கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்றாரு போல இருக்கு, அந்த எண்ணத்தை போட்டா போதும். தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இங்க ஒரு 250 260 பேர் இருக்கோம்னா இதுலயும் 2 பேர் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சபையிலே இருக்கத்தான் செய்வார்கள்.
அதை நம்ம மாற்றவே முடியாது. ஆனா நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும், ஒருத்தன் பழைய காலத்துக்கு கூட்டு போனான்னா, அண்ணே தம்பி இங்க வாங்க, கர்த்தர் இப்ப என்ன செய்யறாருன்னு பாருங்க. அங்க நம்ம அடிமையா இருந்தோம், இப்ப நம்ம அடிமையா இல்லை. நம்ம கர்த்தருடைய சுதந்திரவாளி, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம எப்படி தேவனுடைய சபையை கட்ட முடியும்? உங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா ஏதாவது சொல்ல முடியுமா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமா ஏதாவது பண்ண முடியுமா? அப்படி இருந்தா சொல்லுங்க. இல்லையா மக்களை குழப்பாதீங்க. யாராவது உங்ககிட்ட குழப்புற மாதிரி ஏதாவது சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், என்னை ஏதாவது பலப்படுத்துற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்லையா நீங்க நினைக்கிறத உங்களோட வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட கேட்ட ஆலோசனை, ஹலோ, நீங்க திரும்ப கேட்க வேண்டிய கேள்விதான். உங்ககிட்ட எனக்கு ஆலோசனை சொல்லுங்க நான் கேட்டேனா? என் பிள்ளைய வளர்க்கறத பத்தி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டனா? என் மனைவி எப்படி நடத்தணும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டனா? என் சபையை எப்படி நடத்தணும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டனா? கேட்டேன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கேட்கல, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் என்ன உங்ககிட்ட சொல்றாரு, நான் என்ன நினைக்கிறேன்றத சொல்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க நினைக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்னமோ நினைச்சிட்டு போங்க. நான் நினைக்கிறதுல உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சிந்திங்க ஒரு நிமிஷம். நினைக்கிறதெல்லாம் சொல்றவனுக்கு பேர் என்ன? நீதிமொழிகள் என்ன சொல்லுது? முட்டாள்னு சொல்லுது. மூடன் தன் இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருகிறார். இந்த தமிழர்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய பண்பு இதுதான். ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பான், சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வருவாரு, என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாது, எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியாது. அவர் அப்படி போற வாக்குல கேட்ட ஒரு இதை வச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏங்க நாங்க ரெண்டு பேர் தானே பேசிட்டு இருந்தோம், நீங்க இந்த பக்கம் போறாளு, நீங்க பாட்டு போங்க. எதுக்கு கான்வர்சேஷனை உள்ள பட் பண்ணி நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க ஒப்பீனியனை சொல்றீங்க? நான் தயவுசெய்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாராவது நான் என்ன நினைக்கிறேன்னு, நீங்க நினைக்கிறத உங்களோட வச்சுக்கோங்க, எங்க ரெண்டு பேருக்கும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லணும். மூணாவது ஆள உள்ள விடாதீங்க. தேவ ஆலோசனையில தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. பழைய காலத்தை சொல்லி இல்ல பழையவைகளை சொல்லி உங்களை திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிற ஒரு சில பல மாதிரியான மக்கள் எப்பொழுதுமே சபைக்குள்ள நடந்துகிட்டே தான் இருப்பான். அவர்கள் சாத்தானுடைய ஏஜெண்டா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களை கர்த்தர் எடுக்கவே மாட்டார். நீங்க அவங்களை எடுக்கப்படலாம் ஜெபம் பண்ணாதீங்க. தீமை நின்று எங்களை நம்மளை ரட்சித்துக் கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர் ஒப்பீனியன் சொன்னார்னா தேங்க்யூ வச்சுக்கோங்க, எங்களுக்கு அந்த ஒப்பீனியன் தேவையில்லை. நான் எனக்கு ஆலோசனை வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்க சொல்லுங்க. இங்கேயும் சரி, யாராவது உங்களுக்கு ஆலோசனை நீங்க கேட்காம சொன்னாங்கன்னா இன்னையில இருந்து பார்த்துக்கோங்க. யாராவது கேட்டாங்க ஆலோசனை சொன்னா, பிரதர் ஒரு நிமிஷம் பிரதர், நான் ஏதாவது கேட்டேன்னா உங்ககிட்ட ஆலோசனை கேட்கும்போது மட்டும் சொல்லுங்க பிரதர். ஏன்னா நிறைய டிஸ்கஷன் பண்றீங்க இல்லையா? ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் அது ரொம்ப அவசியம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் பயத்திலேயோ வேற ஒரு காரியத்தை கொண்டு போய் விடக்கூடாது. தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கல, கர்த்தரோடு இசைந்து கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு ஆவியை கொடுத்திருக்காரு. உங்களை கர்த்தருக்குள்ள எடுத்து கட்டக்கூடியதாய் தேவனுக்குள்ள என்ன பக்தி வைராக்கியத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல செய்திகளை பேசி நீங்க ஒருத்தரை உற்சாகப்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க நல்லபடியா வாழ முடியும். இல்லைன்னா மோசே மாதிரி போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடியதான். கடைசி எனக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஒரு தாக்கம் இல்லை, ஒரு இது, மோசே ஆண்டவரே எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லவே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா நான் செத்து போறேங்கிற அளவுக்கு வந்துருச்ச ஒழிய ஆண்டவரே எனக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை போடுங்கன்னு சொல்லல. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன் மோசைக்கு இந்த எண்ணம் வரல? ஏன்னா எவன் வந்தாலும் இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்ப எனக்கு திறமை இல்லை, நான் கர்த்தரோட சத்தம் கேட்கல, இன்னொருத்தர்னா கர்த்தரோட சத்தம் கேட்டு இவங்களை நல்லபடியா நடத்திடுவார்னு தெரிஞ்சிருந்தா மோசை என்ன கேட்டிருப்பாரு? என்னைய காட்டிலும் இவர் நல்லா பேசுறாரு, என்னைய காட்டிலும் இவர் நல்லா சிந்திக்கிறாரு, ஆண்டவரே அவரை போட்டுருங்க.
ஒரு சில நேரத்தில் பிடிக்காதவனை தள்ளி விடுறவங்களும் இருக்காங்க. மோசே அப்படித்தானே சொல்லியிருக்கணும், என்னைய விட ஆண்டவரே என்னால இவங்களை ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு கோபம் வந்துருது. என்னைய காட்டிலும் கோபம் வராம அவர் சாந்தமா, ரொம்ப சாந்தமா பேசுறவர், அவர் எப்பயும் நல்லா சிரிக்கிறவர், அவர் எப்பயும் யார் சொன்னாலும் அப்படி எப்படின்னு மண்டையாட்டிட்டு அவர் வேலையை பார்ப்பாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவரை போட்டுருங்க அப்படின்னு சொல்லல. மாறாக என்ன சொல்றாரு, என்னைய போட்டு தள்ளிருங்கிறார். காரணம் என்னன்னா, யாரு வந்தாலும் இவங்க இதைத்தான் செய்வாங்கன்னு நினைச்சாரு. அப்ப என்னன்னா, நீங்க ஊழியத்தை விட்டு போறேன்னு சொல்றது இல்ல, உலகத்தை விட்டு போறேன்னு சொல்றது இல்ல. எப்படி நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஜெயமாக செய்து முடிப்பது. நன்றி அறிதலோடு நீங்க கர்த்தர்ட்ட வந்து கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொண்டு, ஒரு நேரத்துல நான் மலையில இருக்கிறேன், உன்னத மலையில இருக்கிறேன், ஒரு நேரம் நான் பாதாளம் இல்ல பள்ளத்தாக்குல இருக்கிறேன், பாதாளத்துல இல்ல பள்ளத்தாக்குல இருக்கிறேன். ரெண்டுக்கும் இடைப்பட்டதா நான் பர்வதத்துல இருந்தாலும் பள்ளத்தாக்குள்ள போனாலும் நான் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளையாய் நான் என்னை சமநிலையில வைத்து கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் எப்போதும் செய்வேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மோசே மாதிரி ஜெபம் பண்ண மாட்டீங்க. மோசே ஒரு அருமையான தலைவன், ரொம்ப அருமையா இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் தான். ஏன்னா மோசையை பத்தி சொல்லும்போது எபிரேயர் 3வது அதிகாரத்துல ஒரே ஒரு பதம் தான் சொல்லுது, அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என்ன இருந்தாலும் அவரை சொல்லும் போது என்ன சொல்றாரு, உண்மையுள்ளவன். நம்மளும் அப்படி உண்மையுள்ளவர்களாய் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த தவறுகளை நம்ம பார்த்து கொண்டு அதை செய்யாதபடி திருத்தி கொண்டு நாம் நல்லபடியாய் ஜெயமாய் முடித்து நாமும் உண்மையுள்ளவர்களாய் முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறோம். மக்கள் எப்போதும் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அது அவருக்குள்ள ஒரு சில நேரங்களில் உள்ள வர்றதை பார்த்து, ஆண்டவரே இதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பகுத்தறியக்கூடிய தன்மையை கொடுங்க. மோசேக்கு இல்லாத உன்னத பாக்கியம் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த சத்தம் எங்களுக்கு தெளிவாய் தொனிக்கட்டும். நல்ல ஐக்கியத்துல ஒருவரோடு ஒருவர் நாங்கள் உற்சாகப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்கள் உண்மையும் உத்தமமாய் ஜெயமாய் முடித்துவிட்டு வர எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.